வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம டெமோ ரூம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அக்வாஸ்டிக் வித் இன்ஸ்டாலேஷனோட பண்ணியிருந்தது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பட்ஜெட் ஓகே, பட் இஎம்ஐ ஆப்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா பண்ணி கொடுங்க, ப்ளஸ் கிரெடிட் கார்டு வந்து அதர் ஏரியாவில் இருந்தாலும் ஸ்வைப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் எனேபிள் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது வகையில் நாங்கள் வந்து இப்போ ஆட் ஆன் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம் தேட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ பஜாஜ் இஎம்ஐலையும் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிராண்ட் நியூ ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் இஎம்ஐ எனேபிள் இருக்குது. ஸோ இந்த பஜாஜ் இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னைக்குள்ளே தான் இருக்கணும், டேரெக்டாக வந்து தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி பஜாஜ் கார்டு ஹோல்டர் ஆர் பஜாஜ் ஃபின்சர்வில் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி அக்கௌண்ட்டை வச்சே நம்மகிட்ட வந்து ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து டோர் ஸ்டெப்பில் டெலிவரி பண்ணப்படும். ஸோ இந்த ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பிளேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இவங்க எங்ககிட்ட கொடுத்தது வந்து ஒரு ஓப்பன் பிளேஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம். இந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் எதுவுமே எங்களால் ஃபீல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க எங்ககிட்ட வந்து ஒரு பார்ஷியல் அக்வாஸ்டிக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. அதில் ட்ரை பண்ணது தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூமோட சைஸ் 15 ஃபீட் வந்து லென்த்தும், வித்தை பொறுத்த வரைக்கும் 12 ஃபீட் வந்து வித்துலும் இருந்தது. ஸோ இந்த பிளேஸில் நாங்கள் ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன் சைடு பொறுத்த வரைக்கும் வால் இருந்தது, ஒன் சைடு பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தது. ஸோ இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வித் ஒரு பார்ஷியலாக ஒரு அக்வாஸ்டிக் பண்ணணும், த சேம் டைம் அந்த பிளேஸை வந்து க்ளோஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அக்வாஸ்டிக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து ப்ராஜெக்டாக எடுத்து ட்ரை பண்ணோம். இந்த பிளேஸில் வந்து வரக்கூடிய க்ளோசிங்கை வந்து ஒரு 4 லேயரில் வந்து அக்வாஸ்டிக் பண்ணிடுது. அட் த சேம் டைம் நம்ம என்ன பிளேஸ்க்கு நாங்கள் இங்கேருந்து எடுத்துருந்தோமோ அதே சைஸில் வந்து மேலேயுமே வந்து அக்வாஸ்டிக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அக்வாஸ்டிக் பண்ண பிளேஸ்லேயே வந்து நம்ம சீலிங் ஸ்பீக்கர் வித் லைட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. சீலிங்கில் அக்வாஸ்டிக் பண்ணும்போது வரக்கூடிய டிஃப்ரென்ஸுமே வந்து நம்மளால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியுது. இந்த எல் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் அக்வாஸ்டிக் வித் அக்வாஸ்டிக் டோரோட க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு ஃப்ரண்ட் சைடில் வர பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 2x4 வரக்கூடிய அக்வாஸ்டிக் பேனல் ட்ரை பண்ணியிருந்தோம். இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஓப்பன் பிளேஸில் வச்சிருந்த சவுண்டுக்கும் இப்போ இந்த பார்ஷியல் அக்வாஸ்டிக்கு எங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 80% வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அந்தளவுக்கான ஒரு கிளாரிட்டி, டீட்டெயிலிங் டெப்த் வந்து ஒரு பிளேஸை க்ளோஸ் பண்ணும்போது அக்வாஸ்டிக் பண்ணும்போது வரக்கூடியதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அட் த சேம் டைம் நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருந்த ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருந்தது ஆக்சுவலாக அவங்க வந்து Denon X1800 வந்து ப்ரிஃபர் பண்ணி ஏற்கனவே வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷன் பேக்கேஜ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ மிஷன் பொறுத்த வரைக்கும் LX4 வந்து டவர் ஸ்பீக்கர்ஸும், LXC1 சென்டர் சேனல் ஸ்பீக்கர் அண்டு LX1 வந்து வரக்கூடிய ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரும் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ ப்ளஸ் வந்து அட்மாஸ்க்கு வரக்கூடிய ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷனில் வந்து 6.5 இன்ச்சஸில் வரக்கூடிய சீலிங் ஸ்பீக்கர் வந்து அதிலே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருந்தது பேஸ் வந்து ஸ்மூத்தாகவும் கொஞ்சம் பஞ்சியாகவும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அட் த சேம் டைம் நல்ல ஒரு லோ ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சப்வூஃபர் கேட்டதுனால நாங்கள் வந்து பிக் அமெரிக்கா F12 வந்து சஜஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேக்கேஜ் தான் வந்து நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி ஈக்குவலைசர் XT 32 பிட்டில் வரக்கூடிய ஆடிசே வந்து தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. ஒரு காம்பேக்டான ரூம், அந்த ரூம்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான மேட்சிங்காக வந்து இந்த பேக்கேஜ் வந்து அமைஞ்சிருச்சு. நல்ல ஒரு டீட்டெயிலிங் டெப்த் எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து வேறு இடத்துலேருந்து பட்ஜெட் கேட்டிருந்தாங்க, அது ஹையாக இருந்ததுனால நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட மொத்த வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் இந்த 4 லேயர் அக்வாஸ்டிக் வித் ஃப்ளோர் மேட் அண்டு சீலிங்கில் வரக்கூடிய அக்வாஸ்டிக் ப்ளஸ் சைடில் வரக்கூடிய பேனல், இது எல்லாமே சேர்ந்து ப்ளஸ் இந்த பேக்கேஜோடு சேர்ந்து ஸ்பீக்கர் பேக்கேஜோடு சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு 3 lakhல ஓவரால் முடிஞ்சிருச்சு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஒரு டெடிகேட்டட் தேட்டர் செட்டப் அப்படின்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னாலும் லோ பட்ஜெட்லேயும் பண்ணலாம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். நாட் ஓன்லி நீங்கள் இது வந்து ஃபுல்லாக தான் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிடையாது. இந்த மாதிரி பார்ஷியல் அக்வாஸ்டிக் பண்ணும்பொழுதும் நல்லா வந்து டிஃப்ரென்ஸை வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். நல்ல ஒரு டெக்கி ஃபீல்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது என்னென்னா, நீங்கள் என்ன தான் ஒரு ஹை லெவலில் வரக்கூடிய கேலிப்ரேஷனே பண்ணீங்க அப்படின்னாலும் லோ வேரியன்ட், மிட் வேரியண்ட்டில் வரக்கூடிய ஏவி ரிசீவர்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது கூட வரக்கூடிய ஆடிசேயோடைய 32 பிட் ஆடிசேவே ட்ரை பண்ணுங்கள். அதனுடைய பர்ஃபார்மன்ஸே உங்களுக்கு வந்து மோர் தென் எனஃபாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க எனக்கு சஜஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் நான் இங்கே ட்ரை பண்ணேன். எக்ஸ்ட்ரீமாக இருந்தது அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் லெவலுமே வந்து. ஸோ இந்த தேட்டர் செட்டப்பில் ப்ளே பண்ணியிருந்த ஒரு டெமோ வீடியோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இது மாதிரி உங்களுக்கும் அக்வாஸ்டிக் வித் ஃபுல் டெடிகேட்டட் தேட்டர் செட்டப் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.